கைஸ், நான் அவங்களோட ஜூன் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்திருக்க ஃபயர் கிக் நாக்கரிங் ஈவெண்ட் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ஐடி. அவர் தான் வந்து கேட்டார் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு டாப் அப் பண்ணிட்டு ஐடியை கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து அந்த ப்ளூ கலர் பண்டில் அப்புறம் ஒயிட் கலர் பண்டில் வேணும்னு சொன்னார். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3000 டைமண்ட் இருக்குது. அதை வச்சு தான் ஸ்பின் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணியாச்சு. எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 5 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. கைஸ், நம்ம எப்பவும் பண்ணுற ட்ரிக் தான் கண்டிப்பாக எடுத்தே ஆகிறோம். 3000 டைமண்ட் இல்லை, அதுக்குள்ளேயே நம்ம எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கிளியர் கேட்ச் 3 டைம் கொடுத்துட்டு வந்துடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயில் ஒரு ஸ்பின், வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின் பண்ணணும். நீங்கள் 10 ஸ்பின் கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டுத்துலேயே 10 ஸ்பின் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா காயின் கம்மியாக இருக்குது, அதனால தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் டோக்கன் எச்சா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 5 டோக்கன் அப்போ கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 டோக்கன் தராங்க. சரி, திரும்ப நம்ம ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பார்ப்போம் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 டோக்கன் தான் கொடுக்குறாங்க. என்னடா கரீனா இப்படி பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு பண்டிலாச்சு கொடுக்கல, இல்லை இவ்வளோ கம்மியாக கொடுக்குறானுங்க கைஸ். இப்போ பாருங்கள் 13 டோக்கன். ஓகே, பரவாயில்ல. இப்படி நமக்கு ஒரு 10 ஒரு 13 15 இந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு வேணுங்கிற பண்டில் வந்து கரெக்டுன்னு தட்டிட்டு அதுக்கப்புறம் என் சைடில் காட்டுற எல்லா ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா மாற்றி கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது ஸ்பின் பண்ண போங்க. இப்போ வந்து நம்ம பார்ப்போம் என்ன ஆச்சுன்னு. இப்போ பாருங்கள், சூப்பர் கைஸ். நமக்கு வந்து 12 டோக்கன் கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த ட்ரிக் ஒர்க் ஆகுதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ இந்த ட்ரிக்கு தான் ஒர்க் ஆகுன்னு தோணுது. ஸோ நம்ம அதே மாதிரி திரும்பவும் பண்ணுவோம். கரெக்டுன்னு தட்டிட்டு எல்லா ஈவெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஈவெண்ட்டும் கடைசி வரைக்கும் இல்லை. ஃபஸ்ட்டு 4 ஈவெண்ட்டை தான் நான் மாற்றி தட்டுறேன். அப்படி இல்லை, ஃபஸ்ட்டு 3 இது அந்த ஃபுட்பால் ராயல்னு இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் ஈவெண்ட், அப்புறம் எவோ வாலெட், இதை தான் மாற்றி நான் போட்டு தட்டிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க கைஸ். பச்சை கலர் பண்டில் கொடுத்துருக்காங்க. நாம் ஆசைப்பட்டது ப்ளூ அப்புறம் ஒயிட், அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. எதிர்பார்க்காம அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்களே, அவ்வளோதாங்க கைஸ். கிடைக்கும் போதே திரும்ப நம்ம அதே தான் பண்ணணும். அதுவும் டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடணும். திரும்ப வந்து நம்ம 4 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈவெண்ட்லாம் பிடிச்சி 4 தடவை கரெக்டுன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களால் பண்ண முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு கிளிச் மாதிரி தான். கிடைக்க வந்து கண்டிப்பாக 200% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்ப அதை பண்ணி முடிச்சு திரும்ப உள்ள வந்து அந்த மாதிரி பண்டில் மாற்றி ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா டோக்கனாச்சும் உங்களுக்கு எச்சா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ 8 டோக்கன் கிடச்சிருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம பண்டிலே பிடிச்சி தட்டுவோம். எனக்கு வந்து எப்படியாவது அந்த ப்ளூ கலர் பண்டில் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 3000 டைமண்ட்குள்ளே எடுத்துட்டோன்னு சந்தோஷமாக நம்ம சொல்ல முடியும். நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படியாவது எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வரும். சரி, இப்போ நம்ம 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணலாம். கண்டிப்பாக கிடைக்கும். அட்லீஸ்ட் டோக்கனாச்சும் நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி பார்த்தீங்களா கைஸ், நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து மஞ்சள் கலர் பண்டில் கொடுத்துட்டாங்க. நாம் என்ன கேட்குறோம், இவன் என்ன கொடுக்குறான்? கரெக்டாக 100 டோக்கன் இருக்குது நம்மக்கிட்ட. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 600 டைமண்ட், கரெக்டாக ஆல்மோஸ்ட்லாம் இல்லை 630 டைமண்ட் வந்து காலி ஆகிடுச்சு. இந்த 2 கொடுக்காம நமக்கு அதை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம அதை கேட்கவே இல்லையே. டே கரி, நான் கேட்குறத மட்டும் கொடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோமா? அது கொஞ்சம் மொக்கையாக தாங்க கைஸ் இருக்குது. அந்தளவுக்கு எனக்கும் பார்த்திங்கன்னா பிடிக்கல. நானும் வந்து அந்த ப்ளூ கலர் தான் எடுக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தட்டிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணுவோம் ஏதாவது கிடைக்குதான்னு. இப்போ என்ன கிடச்சிருக்கு, நமக்கு வந்து 7 டோக்கன் தான் கொடுத்துருக்கான். சரி, ஓகே. நம்ம திரும்ப அதே மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம். நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரி இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ திரும்ப அதே மாதிரி நம்ம வந்து பண்ணுவோம். 4 தான் நான் மாற்றி பிடிச்சி தட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து பண்டில் மாற்றி தட்டுவோம். தயவு செஞ்சு இது 2ல் ஏதாவது ஒன்று கொடுங்கடா. டே இப்பா முடியல, எவ்வளோ டோக்கன் ஆச்சு கொடுக்குறீங்க? ஒன்று தான் கிளிக் ஆகுது. பரவாயில்ல, நமக்கு வந்து 10 டோக்கன் கிளிக் ஆகி 19 டோக்கன் வந்துடுச்சு கைஸ். 126 டோக்கன் இருக்குது. 100 டோக்கன்லேயே அந்த வெள்ளை கலர் பண்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போது அந்த வெள்ளை கலர் பண்டில் வச்சு கொடுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஸ்பின் பண்ணிடுவோம். இன்றைக்கி வந்து ப்ரோ வந்து 7 மணிக்கு தான் நான் வந்து டாப் அப் பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுங்க, அப்போ தான் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் பண்ண உடனே எனக்கு வந்து மெசேஜ் போட்டுருங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து சீக்கிரமே போட்டுட்டார். பட் நான் தான் வந்து சரி போட லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா வந்து 5 5:30 ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1000 டைமண்ட் காலி. அதாவது அக்யூரேட்டாக சொல்லணும்னா 900 டைமண்ட் வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு எது கொடுத்துருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல. என்னடா இது ஷூ கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியாது.
ஷோ நான் வந்து நோட்டீஸே பண்ணல. இந்த ஷூலாம் கொடுக்குறீங்க, ஏன்டா இந்த பண்டலில் கொடுத்து தொலைக்க மாட்டேறீங்க? வேறு ஏதாவது ஒளிச்சு கீது வச்சுருக்காங்களா? அவ்வளோதான். நான் மொத்தம் 4 பண்டல் இந்த ஒரு ஷூ அந்த ஷூவை நான் நோட்டீஸே பண்ணல. இந்த ஷூ இத்து போன ஷூ ஏடா வச்சுருக்கீங்க? நான் கேட்குற பண்டல் மட்டும் கொடுங்கடா. ஷூலாம் வேணும்னா கடைசியாக நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணுறானுங்க கைஸ். ஐயோ, 3000 டைமண்டில் நம்ம இந்த ஒட்டுமொத்த ஈவெண்ட்டையுமே காலி பண்ணிட்டோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். பாருங்கள், திரும்ப பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க 17, 17, 16. எவ்வளோ கம்மியாக டோக்கன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்லீஸ்ட் ஒவ்வொரு இதுக்கும் 50, 50, 30, 30 கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. 17, 17, 16ன்னு கொடுக்குறானுங்க டோக்கனை. 1000 டைமண்ட் காலி கைஸ். ஆனால் வந்து இப்படி நம்மளை பண்ணுறாங்க. கேட்காத பண்டில் திரும்ப திரும்ப கொடுக்குறானுங்க வேறு. கரெக்டாக பார்த்திங்கன்னா 198 டோக்கன் இருக்குது. இப்போ எவ்வளோ கொடுக்குறானுங்க? இப்போ பார்த்திங்கன்னா 8 டோக்கன் கொடுக்குறானுங்க. 206 டோக்கன் வந்து ஆயிடுச்சு. திரும்ப ஏன் இதை மட்டும் கொடுக்குறாங்க? இந்த பச்சை கலர் பண்டில் மேலே அவங்களுக்கு அவ்வளோ என்னடா இந்த வெள்ளை கலர் கொடுங்க, ப்ளூ கலர் கொடுங்கன்னு கேட்டால் இதை கொடுக்காம அதை கொடுக்குறாங்க. சரி, இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சரி கொடுத்த பண்டலே கூட கொடுங்க, ஆனால் கொஞ்சம் டோக்கன் எச்சா கொடுத்தா கூட நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அப்படியே நமக்கு வந்த பண்டலே வந்தால் கூட நமக்கு அதிக டோக்கனாக ஆகிடும்ல. கரெக்டாக பார்த்திங்கன்னா 213 டோக்கன் நம்மக்கிட்ட இருக்குது. பார்த்திங்கன்னா 1300 டைமண்ட் கிட்ட நமக்கு காலி ஆகிடுச்சு. ஸோ திரும்ப நம்ம தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளிக் ஆகுது. என்ன கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, பார்த்திங்கன்னா 7 டோக்கன் தான் கைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் பார்த்திங்கன்னா யோசிச்சுட்டு பேசிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு வந்து இப்போ தான் வந்து ரோடான் ட்ரிக் வந்து தோணுது. டக்குன்னு ஸ்பின் பண்ணுறான்னு எப்போ பார்த்தாலும் எங்களை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான். ஸோ இப்போ தான் நான் வந்து அவனோட தான் யோசித்து நான் வந்து ஞாபகம் வச்சு பண்ணுறேன். இந்த கிரெடிட்ஸ் கோஸ்ட்டு ரோடான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் இதை நான் வந்து எப்படி நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட தம்பி ஹிட்லர் ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஸ்பின் பண்ணும்போது இப்படி தான் பண்ணான். அவனுக்கு ஃப்ளூக்கில் விழுந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்பின் பண்ணான். ஸோ அதை வச்சு தான் சரி நம்ம இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது ஒரு கிளிச் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கானுங்க, போன டைம் 10 கொடுத்தாங்க, இப்போ வந்து 7 தான் கொடுக்குறாங்க. 237 இருக்குது நம்மக்கிட்ட. 237 இருக்குது கை, சாரி 307ங்கிறேன். சரி ஓகே, திரும்ப வந்து 4 தட்டிட்டு திரும்ப அந்த மண்டில் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். 17, 17, 17, 16ன்னு கொடுத்தாங்க கைஸ். அந்த டிஷர்ட் ட்ரௌசருக்கு ஒன்று, அப்புறம் அந்த மண்டிகை ஷூக்கு ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து நம்ம தட்டுவோம். என்ன கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கரெக்டாக 7 தான் கொடுக்குறாங்க. 7 தான் வந்து இவங்களுக்கு ராசியான நம்பர் போல். அதிகபட்சமாக 7க்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. டக்குன்னு நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டு வேறு ஏதாவது ஈவெண்ட்லேயே இது கைப்பற்ற போது அவ்வளோதான் நம்மளுக்கு கொன்றுவாங்கன்னு தெரியாமல் எதையாவது தொட்டு விட்டோன்னா சரி ஓகே. இப்போ நம்ம பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு. இப்போ திரும்ப 7 தான் கைஸ். என்னடா 7க்கு மேலே தாண்டி வரமாட்டேறீங்களா? கரெக்டாக நம்மக்கிட்ட 250 டோக்கன் இருக்குது கைஸ். நம்ம வந்து இந்த ப்ளூ கலர் பண்டில் நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். இன்னும் வந்து ஒரு 100 டோக்கன் கிடச்சிருச்சுன்னா நம்ம அந்த வெள்ளை கலர் பண்டிலே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். கரெக்டாக நம்மக்கிட்ட வந்து 1320 டைமண்ட் கிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டோக்கன் வந்து 251 டோக்கன் இருக்குது. அந்த மாதிரி கம்மியாக கொடுக்குறாங்க. திரும்ப அந்த பண்டிலோ ஷூவோ அந்த மஞ்சள் கலர் பண்டில் வேறு ஏதாவது கொடுத்தா கூட டோக்கன் கொடுப்பானுங்கள. சரி, நம்ம நம்பிக்கையை வந்து தளர விட வேணாம், நமக்கு ஏதாவது கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ சரி அதெல்லாம் திரும்ப அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து 90 டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டோம். என்னத்தை கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 9 டோக்கன் கொடுத்துருக்காங்க. சரி பரவாயில்ல. ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றா இருக்குது. ஒரே ஒரு இதில் தான் பார்த்திங்கன்னா 5 விழுந்துருக்கு. திரும்ப 4 தடவை தட்டிட்டு திரும்ப இந்த இதெல்லாம் 4 தடவை மாற்றி தட்டலாம். எனக்கு வந்து கை வேறுகிறதுனால எதுவுமே வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. நான் இன்னும் ஒரு 2-3 டைம் நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் ஃபோனே உடஞ்சிரும் போல். அந்தளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து அந்த இது கிளிக்கே ஆகுது. இப்போ பார்க்கலாம் இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு. 11 டோக்கன் கைஸ். நம்ம வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி மாற்றி தட்டிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி கிளிச் அந்த ஒரு ஆக்டிவேட் பண்ணணும் போல், அப்போ தான் வந்து கொடுக்குறானுங்க. நான் மட்டும் 20K சப்ஸ்கிரைபர் போக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் பார்த்துட்டு இருக்க எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இந்த ஈவெண்ட் வந்து முன்னாடியே ஸ்பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்டில் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள், எவ்வளோ டைமண்டில் கிடச்சிதுன்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்களா திரும்ப வந்து 5 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி மோசம் பண்ணுறானுங்கன்னு. இயர்லி ஆக்சஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் 2 நாள் முன்னாடியே பண்டில் எடுத்துருக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படி யாராவது ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா இனிமேல் தான் பண்ண போகிறீங்கன்னா எவ்வளோ டைமண்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வேறு பார்த்தீங்கன்னா பாட்டை போட்டு சாவடிக்கிறாங்க கைஸ். எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் வேறு பேசிகிட்டு இருக்கான். அதை வேறு தெளிவாகவும் கேட்கல என்ன பேசுகிறாங்கன்னு. அந்த மைக் வந்து கரகரன்னு கேட்குது. மைக்கில் ப்ராப்ளமா ஸ்பீக்கரில் ப்ராப்ளமான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 15 டோக்கன் கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். ஐயோ, இதே மாதிரி கொடுங்கடா ஒவ்வொரு டைமும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறேன். 400 வேணும்னு நினைக்கிறேன். 400 டோக்கன் இருந்தால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமோ? சரி ஓகே, திரும்ப நம்ம அதே மாதிரி ஸ்பின் பண்ணுவோம். மாற்றி போட்டு தட்டுவோம் கைஸ். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்காங்க?
8 டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் 10 கொடுங்க, ரவுண்டாக 10 கொடுத்தா கூட நமக்கு நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2300 டைமண்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் காலி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 206 எவ்வளவோ 306 வந்திருக்கு கைஸ். இன்னும் வந்து நமக்கு 100 டோக்கன் தேவைப்படுது. வந்துச்சுன்னா நம்ம ஸ்பின்னேஜ் எதனா எக்ஸ்சேஞ்சே பண்ணிடலாம். ஓகே, 16 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 10 டோக்கன் நமக்கு வந்து விழுந்திருக்கு. அதில் வேறு லெவல். இப்படியே வந்து 16, 15, 10 இந்த மாதிரி கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். இல்லைன்னா பண்டில் கொடுத்தா கூட நமக்கு அதிலே பார்த்திங்கன்னா டோக்கனாக மாறிடும். இந்த மாதிரி பரவாயில்ல. இப்போ 690 டைமண்ட் கிட்ட தான் நம்மக்கிட்ட இருக்குது. 322 டோக்கன் நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடியோ வேறு நான் எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஓகே, கரெக்டாக ரவுண்டாக 10 டோக்கன் கொடுத்துருக்காங்க நம்ம சொன்ன மாதிரியே. சரி பரவாயில்ல, இப்படியே கொடுத்தா கூட எனக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா கரெக்டாக 600 டைமண்ட் இருக்குது. 332 டோக்கன் நம்ம வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 70 டோக்கன் தான் கைஸ். நம்ம வந்து மாற்றி எக்ஸ்சேஞ்சே பண்ணிடலாம். ஆனால் அதுக்குள்ளே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் அப்படியே பயங்கரமாக இருக்கும் கைஸ். அடுத்த ஈவெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும் பண்ணலாம். கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். கரீனா கோடி கும்பிடுறா, உனக்கு வந்து நான் கோவிலே கட்டுறேன். எல்லா பண்டலும் பார்த்திங்கன்னா எனக்கு இதிலே கொடுத்துட்டீங்க அப்படின்னு நான் போய் வெளியே சொல்லுவேன். 19 டோக்கன் கைஸ். இதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்டான டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம திரும்ப தட்டியாச்சு. இங்கிட்டு போய் ஈவெண்ட்லாம் மாற்றி தட்டுவோம். எனக்கு ஒரு சைடு வந்து பதட்டமாக இருக்குது, கிடைக்காதோ அப்படின்ட்டு. ஒரு என்ன பண்ணுறது, அப்படி டைமண்ட் காலி ஆகிடுமோ, அதுக்குள்ளே எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 400 தான் மிச்சம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 7 தான் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 7 தான் கொடுக்குறானுங்க. 100% கைஸ். நான் வந்து 200% வந்து கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா பார்த்திங்கன்னா 19 டோக்கன் வரைக்கும் இதில் எனக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்குறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உடனே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்க பயங்கரமாக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப அந்த ஷூ கொடுத்துருக்காங்க கைஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா 25 டோக்கனாக வந்து அது கன்வெர்ட் ஆகிடுச்சு. வேறு லெவல். நம்மக்கிட்ட 388 டோக்கன் இருக்குது. இன்னும் ஒரு 12 டோக்கன் தான். கரெக்டாக 330 டைமண்ட் கிட்டே இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் அப்படின்னா 2700 டைமண்ட் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு தட்டுவோம், அங்கிட்டும் இங்கிட்டும் மாற்றி இது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம எடுக்க ட்ரை பண்ணணும் கைஸ். இப்போ வந்து எவ்வளோ கொடுக்குறானுங்க, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 டோக்கன் தான் கொடுக்குறானுங்க. என்னடா இப்படி மோசம் பண்ணுறீங்க, இந்த ஸ்பின்லேயே கொடுத்துருந்தா கூட அப்படியே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இப்போ கரெக்டாக நமக்கு 6 டோக்கன் தான் தேவைப்படுதுங்க. கடைசி 90 டைமண்ட் ஸ்பின் பண்ண போகிறேன். இதில் ஏதாச்சும் கொடுத்துருங்கடா. எப்போ ரெண்டு பண்டிலையும் இங்கே கொடுத்துட்டா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு பிரச்சனையும் இல்லை கரீனா, கண்டிப்பாக நான் உனக்கு கோவில் கட்டுறேன். இப்போ என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இல்லை கைஸ், கிளிக் ஆகலை, நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 கிட்டமாக 7 டோக்கன் 401 கொடுத்துட்டானுங்க. இப்போ போய் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு செம்மையாக தான் இருக்குது. இதை பார்க்க பின்னாடி நேம்லாம் வேறு வருது. இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மெடிக்கிட் போடும்போது இதில் பார்த்திங்கன்னா ஏதோ அது என்ன எஃபெக்ட் மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபுட்பால்லாம் வதக்குது. இது வந்து லாபிலே வருமானு எனக்கு தெரியல. நம்ம வந்து எடுத்து விட்டு அதை நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் எவ்வளோ ஹாப்பின்னு தெரில, ஆனால் நான் பயங்கர ஹாப்பி. என்னது 150 டோக்கன் இருக்கா? இது 100 தானா? இப்போ வேஸ்ட்டாக நம்ம இன்னும் ஒரு 50 சுற்றிட்டு இருந்தோம்மா, கணக்கு தெரியாமல் நான் சுற்றிட்டு இருக்கேனே, அட கடவுளே. இப்போ மொத்தமும் பார்த்திங்கன்னா 350 இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். நாம தான் தெரியாமல் இவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கோம். மன்னிச்சிடுங்க ஐடி ஓனர், சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி மன்னிச்சிடுங்க. பட் இந்த டோக்கன் எப்படி வேஸ்ட் ஆகாது, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். வேறு ஏதாவது ஈவெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டோக்கன் அப்படி வேஸ்ட்டாக போயிருக்கும். யூனிவர்சல்னால இதை நம்ம எப்போனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நான் தேவையில்லாமல் இன்னொரு 50 சுற்றிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. பார்த்துட்டு இருக்க எல்லோரும் அப்படியே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு பையனாக இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.